இது செல்ஃப் கேர், எனக்கான நேரம். இது எப்பயுமே நமக்கான நேரன்றதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் அமுச்சிட்டு பாட்டு கேட்பேன், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது ஒரு மம்மியோட பசங்க ஹஸ்பண்டை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னோட மார்னிங் டு ஈவினிங் விளாக் தான். ஒரு விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி படா குழந்தைங்கள பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு, ஹஸ்பண்டை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் அனுப்பிச்சாச்சு. முருகாவும் காலேஜ் போயிட்டாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு பாய் சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன். எனக்கு மதியானம் ஏதாவது வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். மாமா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. மாமா எப்பயுமே ஆஃபீஸ் போகும்போது நான் கேட்குறது எப்போ வருவீங்க, அவங்க சொல்லுவாங்க இப்போ தானே நான் கிளம்புனேன், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி கேட்குற அப்படின்னு. அது என்னவோ எனக்கு அவங்க என் கூடவே இருக்கணும்னு சொல்லி நினைப்பேன். என்ன பண்ணுறது, வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தானே சாப்பாடு. மாமாவுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இது செல்ஃப் கேர், எனக்கான நேரம். இது எப்பயுமே நமக்கான நேரன்றதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் அமுச்சிட்டு பாட்டு கேட்பேன், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன், இல்லை எனக்கு தோணுன குவாட்ஸ் இல்லை தாட்ஸ் கவிதை எழுதுவேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் நான் அடுத்த வேலைக்கே போவேன். காலையில் மாமா கூடவே சேர்ந்து நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கான நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. நான் இப்போது என்னோட ப்ரொஃபஷ்னல் சேனலுக்காக எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனில் என்னோடய வீடியோஸ் எடுத்துகிட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபோன்லேயே எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், லேப்டாப்லேயும் இந்த ஒர்க் பண்ணுவேன். அதை தான் நான் வீடியோவை எடிட் பண்ணி கட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ எடுத்து போடுறதுன்றது நான் ஒரே ஆள் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி நான் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க் எல்லாமே நானாக தான் இந்த சேனலை ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டிங்கும் நான் தான். இப்போ நம்ம பேக் டு நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் பார்க்கணும் இல்லையா? வீட்டில் எனக்காக பல வேலைகள் காத்துட்டே இருக்குது. அந்த வேலையெல்லாம் போய் நான் தான் பார்க்கணும் இல்லையா? நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே சன் மியூசிக்கில் பாட்டு போட்டு விட்டுட்டு தான் செய்வேன். பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறதுன்றது அது ஒரு தனி சந்தோஷம். அந்த மாதிரி டிவியில் பாட்டை போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வீடை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எல்லா பொருளையும் பொருளை எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா எல்லாமே கலைஞ்சு தான் இருக்கும் இல்லையா? அதை தான் அந்த இடத்துல வச்சுட்டு வீட்டை கூட்டி முடிச்சிட்டோன்னா நமக்கு வீடு ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகிடும். க்ளீனிங்கை முடிச்சுட்டு நான் இப்போது கிச்சனுக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது இல்லையா? நான் டிஷ்வாஷரில் பாதி பாத்திரத்தெல்லாம் இப்பயே லோட் பண்ணி வச்சுருவேன். மகா வந்ததுக்கு அப்புறமா அவளோட டிஃபன் பாக்ஸை போட்டு ஈவினிங் நான் டிஷ்வாஷரை போட்டுடுவேன். அந்த பாத்திரத்தெலாம் லோட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் டிஷ்வாஷரில் அடுக்கி வச்சுருவேன். இப்போயே போடுறீங்களே டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் காஞ்சிருமான்னு கேட்டால் காயாது. திருப்பி நான் அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன பண்ணுவேன், ப்ரீ ரைசன் கொடுத்துட்டு தான் நான் போடுவேன். இப்போ டிஷ்வாஷர் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே பாத்திரத்தை கழுவுது. ஹாட் வாட்டரில் நான் கையில் கழுவதை விட அது நல்லாவே க்ளீனாகவே கழுவுதுங்க. நான் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு நான் அன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உளுத்தஞ்சோறு. இது பெண்களுக்கான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நான் அதை தான் எடுத்துக்கிட்டேன். மகாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட போயிட்டு வரும்போது ஃப்ரைடேன்றதுனால அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டோம். மகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் கொஞ்ச நேரம் அவள் எப்பயுமே சிங்சாங் தான் பாப்பா. குழந்தைக்கு போர் அடிக்கும் இல்லையா தனியாக இருக்கிறதுக்கு, அதனால நான் டிவியில் சிங்சாங் போட்டு விட்டாச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் நான் மகாவோட டிஃபன் பாக்ஸ் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு டிஷ்வாஷரை ஆன் பண்ணிட்டேன். இது ஒரு 1.5 hours ஓடுங்க. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துருவேன். மகா அன்றைக்கி தோசை வேணும்னு கேட்டிருந்தாப்புல, அதனால அவளுக்கு தோசை ஊற்றிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டான மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம இந்த கோல்டை ரிலீஃப் பண்ணுறதுக்கு சுக்கு காஃபி குடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சுக்கு காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். தீரப்போது திருப்பி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சுக்குமல்லி காஃபி போடலான்னு சொல்லி பாலில் சுக்குமல்லி போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருவேன். வடிகட்டினதுக்கு அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு நான் குடிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ரெமடி நல்லாவே யூஸ் ஆகுது. உங்களுக்கு
கோல்டு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சுக்கு உங்களுக்கு ஒத்துக்கிட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னன்றதுக்காக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பால் வந்து கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டோம்னா நமக்கு அடியில் வந்து அது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லையா. பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் எனக்காக எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துப்பேன். மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக டாக்டர் வந்து மஞ்சள் சஜெக்ஷன் பண்ணாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி மில்கில் மஞ்சள்தூள் போட்டு நான் எப்பயுமே எடுத்துப்பேன். கோல்டுக்குமே மஞ்சள் நல்லது. இப்போ வந்து நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் தித்திப்பாக குடிப்பேன். அதனால 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே வந்து நாட்டு சர்க்கரை தான் குடிப்பேன். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு நான் சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணிட்டேன். குழந்தைங்களை எப்பயுமே க்ரியேட்டிவிட்டாக விட்டுட்டோன்னா அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. மகாவை நான் எப்பயுமே அப்படித்தான். என்கிட்ட கம்மு கேட்டா, பேப்பர் கேட்டா, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். அவள் அதை வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ஹேண்ட்பேக் மாதிரி செஞ்சுருந்தா. அதை இப்போ உங்ககிட்ட அவள் ஷேர் பண்ணுவாள். மகா என்ன செஞ்சிருக்க? ஹேண்ட்பேக்கா? நீயா செஞ்சியா? வெரி குட், கிளாப் யூ. இது ஃப்ரைடேன்றதுனால வீடு முழுக்க நான் சாம்பிராணி காட்டுவேன். வீடு பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாசலில் போயிட்டு வீட்டில் எல்லா இடத்துலையுமே காட்டுவேன். அம்மா சொல்லுவாங்க மூளை முடுக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே காமிக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இறைவன்கிட்ட எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்காச்சு. எனக்கு மதுரை காளியம்மன் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்தவங்க. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல காற்று. சென்னையில் நல்ல மழை. சென்னையில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நானும் மகாவும் வெளியில் வந்து மழையை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மகா வந்து ஜாலியாக குஷியாகிட்டாப்புல. மழையை பார்த்ததோ வா நம்ம உள்ளே போயிடலாம், மழை வருது அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். கரண்ட்டும் போயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்.